நேற்று ஒரு 10 நிமிஷம் அடித்த காற்றுக்கு பால்கனி மதில் மேலே வச்சுருந்தேன் என்னோடய டோஜோ செடி பாருங்கள், மேலேருந்து கீழே விழுந்த டப்பால்னு உடஞ்சிருச்சுங்க. வேரே வெளியே வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், தொட்டி உடஞ்சது கூட பரவாயில்ல, வேரே வெளியே வந்துருச்சு. அது தருது பாருங்கள். இந்த இடத்துல இருந்து தாங்க விழுந்துருச்சு என்னோட டோஜோ செடி. பாருங்கள், விழுந்து கீழே மண்ணெல்லாம் தெரியுதா? ஓகே, நம்ம ரீபாட் பண்ணிவிட்டு அப்புறம் நியூ வெர்ஷன் ஆஃப் டோஜோ செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ரஸ்ட் பாஸ்கெட் சைட்லேருந்து வந்திருக்கிற பாட்ஸை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பாஸ்கெட் அப்படின்ற சைட்டோட ஃபவுண்டர் சைட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ட்ரஸ்ட் பாஸ்கெட் சைட் கார்டனிங்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சுருக்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்புன்னு சொல்லலாம், ஆன்லைன் ஷாப். ஓகேங்களா? அதோட ஃபவுண்டர் ஷேகர். அவர் நம்ம சிட்டிஸில், எஸ்பெஷலி சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு தோட்டம் வைக்கிறதோ, மாடி தோட்டம் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். அதுக்கு மண் கிடைக்க மாட்டேங்குது, கொக்கோபிட் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு தேவையான பாட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பாட்ஸ்னால் நான் சொல்கிறது வெறும் அந்த அத்தன்டிக் பாட் இல்லைங்க, நார்மலாக இருக்கிற பாட் மட்டும் கிடையாது, நார்மல் சைஸில் இருக்கிற அந்த பாட் மட்டும் கிடையாது. இப்போ கீரை வைக்கணும்னா ரவுண்டாக வேணும், பூச்செடி மாட்டி பால்கனியில் தொங்க வேணும்னா ஒரு ரெயிலிங் பிளாட்டர் மாதிரி வேணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்ஸ், அப்புறம் டெக்கரேட்டிவாக வேணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பாட்ஸ் எல்லாமே ட்ரஸ்ட் பாஸ்கெட் சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது எங்கள் வீட்டு வெளியே, அதாவது என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ இங்கே ட்ரஸ்ட் பாஸ்கெட் டப்பா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது டெலிவரி பண்ணியிருக்காங்க. எந்த ஐட்டம்ஸ் ஆன்லைனில் வந்தாலும் வெளியே வச்சுருங்க. மினிமம் ஒரு 1.5 இல்லைனா 2 நாள் கழித்து பிரிங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்டர் ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட் இன்ஃபெக்ஷன், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில், சென்னையிலலாம். ஸோ அதனால் ஒரு 2 days கழித்து வைங்க. ஓகேங்களா? முடிஞ்சால் வெயில் படுற மாதிரி ஏரியாவில் கூட வைங்க. எங்களுக்கு இங்கே கொஞ்சம் வெயில் படும், இந்த ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் இருக்கிறதுனால. சரி, உள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பேக் இருக்குது. இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஓகே, சூப்பர் பாட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, வந்துருச்சு. ஓகே, 5 பாட்டு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஏன்னா இரும்பு பாட். ஓகேங்களா? ஸோ துருவெலாம் பிடிக்காது. இரும்பு பாட்டுன்னு சொன்னோன்னே அப்படி யோசிக்காதுங்க, துருவெலாம் பிடிக்காது. ஏன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பாட்டை இப்போ நம்ம பிரிக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன டிசைன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 5 கலரில் வருது இந்த பாட்ஸு. எல்லோ, ரெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சு இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மொத்தம் 5 பாட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 850 ருபீஸு. நல்ல இரும்பு, டியூரபிள் மெட்டீரியல். இரும்புன்னு சொன்னோன்னா துரு பிடிக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, துருலாம் பிடிக்காது. அட்லீஸ்ட் ஃபார் 3-4 இயர்ஸ்க்காவது பிடிக்காது. ஸோ இது உங்களோட டெரஸ் கார்டன், பால்கனி கார்டன், இல்லை உங்கள் கேட்டில் கூட நீங்கள் அழகாக மாட்டலாம். கேட்டில் எப்படி மாட்டலாம் அப்படின்றனா இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இங்கே ட்ரில்லும் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக ஸ்க்ரூ போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், இங்கே ட்ரில்லும் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக ஸ்க்ரூ போடுறதுக்கு. ஸோ இதில் இப்படி மாட்டிக்க வேண்டியதான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டில் மாட்டலாம். இதில் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த பாட் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே ட்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியலை, இரும்பு மெட்டீரியலை. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ இப்போ இதில் தான் என்னோட மேலேருந்து கீழே விழுந்த டோஜோ செடியை ரீபாட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? நான் 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ட்ரஸ்ட் பாஸ்கெட்டில். அடுத்த ஐட்டம் அது பாருங்கள், க்ரோ பேக்கு. கண்டிப்பாக நீங்களும் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை நர்சரியில் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த க்ரோ பேக் நான் நிறைய நர்சரியில் தாங்க வாங்குவேன். பட் இந்த க்ரோ பேக் ஏன் நான் ட்ரஸ்ட் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது.
கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸ்கொயர் ஷேப்ட் க்ரோ பேக். ஸ்கொயர் ஷேப்ட் க்ரோ பேக் சூப்பராக இருக்குல்ல? பார்க்குறதுக்கு உண்மையாக சொல்கிறேங்க, நான் வாங்கினதுக்காகலாம் சொல்லலை, உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் அழகாக மண்ணு கொட்டி ரொம்ப அழகான செடி, ஏதாவது ஒரு செம்பருத்தியோ இல்லை வெஜிடபிள்ஸோ அழகாக வைக்கலாம் நீங்கள். இப்போ ட்ரஸ்ட் பாஸ்கெட்லேருந்து வந்த பாஸ்கெட்டில் நான் கொஞ்சம் மண்ணு கொட்டியிருக்கேன், அதாவது ஒரு 1 இன்ச்சுக்கு ஓகேவா, ஒரு லேயருக்கு உரங்கலந்த மண்ணு தான். இப்போ நம்ம ரீபோர்ட் பண்ணலாம். அதாவது என்னோடய உடஞ்ச டோஜோ செடி, அதாவது உடஞ்ச தொட்டியில் இருக்கிற டோஜோ செடி, இதை காப்பாற்றணும். அதனால் இதை இப்போ எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எடுத்துட்டாங்க. அழகாக அந்த பாட்டை தட்டி நாலா பக்கமும் தட்டினீங்கன்னா அழகாக இப்படி வந்துடும் ஓகேங்களா. இப்படி தட்டி எடுத்துகிட்டு அதை இதுக்குள்ளே வைக்கிறேன். ஓகே, டோஜோ செடி அடிப்பட்டது வலிக்கும், ஆனால் இப்போ உனக்கு நான் மருந்து போடுற மாதிரி புது மண் புது பாட்டெலாம் கொடுத்துருக்கேன், நல்லா வளர்ந்துடு ஓகேயா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது சினக்ரோ அதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐ மீன் அமேசானில் சினக்ரோ கம்பெனி போல். ஸோ அதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு குட்டி வாட்டரிங் கேன் ஓகேங்களா. நீங்கள் ஏற்கனவே கேட்கலாம், நீ தான் ஒரு பெரிய வாட்டரிங் கேன் வச்சுருக்கேன்னு. அது 5 லிட்டர். அது வந்து மேலே மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அடிக்கும்போது வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட டேரெக்டாக பைப்பெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வாட்டரிங் கேன் கொடுத்தோன்னா அழகாக வந்து அதில் அடிக்கும்போது செடியும் இல்லை நாற்று இல்லை எதுக்காவது அடிக்கிறாங்கன்னா அதுவும் ஸ்பாயில் ஆகாது, அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இல்லையா பால்கனி கார்டனுக்கு நீங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிற செடி ஏதாவது அடிக்கணும், இன்டோர் பிளான்ஸ்க்கு இல்லை பால்கனியில் இருக்கிற பிளான்ஸ்க்கு அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இதோ இப்போ கவரில் சுற்றி வச்சுருக்காங்க, இதை பிரிக்கலாம். கவரில் இருக்கிறதையும் நான் பிரிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஐ மீன் கவரையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாவ், சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை குட்டி பசங்களுக்கு மேலே நீங்கள் பெரிய கேனில் அடிக்கும்போது கொடுக்கலாம், இல்லையா வீட்டில் இருக்கிற பால்கனி கார்டனுக்கு இன்டோர் பிளான்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது 2.5 லிட்டர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கே ரொம்ப டெக்கரேட்டிவாக வேறு இருக்குது. ஸோ நீங்கள் அடிச்சுட்டு பால்கனிலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயோ வைக்கும்போது கூட இது அவ்வளோ அழகாக ஒரு ஷோ பீஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிங்க. அமேசான் லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த புது வாட்டரிங் கேனில் நம்ம காப்பாற்றின டோஜோ செடிக்கு அடிக்கலாம் தண்ணி ஓகேங்களா. ஆனால் அவருக்கு தண்ணியே தேவையில்லைங்க. நேற்று மழை தண்ணியே வானமே அவருக்கு நிறையா தண்ணி கொடுத்துருச்சு. சூப்பராக இப்போ இருக்கார் அவர். மேலேருந்து கீழே விழுந்து நம்மலாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ அவர் சூப்பராக இருக்கார். போய் அவரை பார்க்கலாமா? என்னோடய புது பாட்ஸில் மேலேருந்து கீழே விழுந்த டோஜோ செடியை காப்பாற்றி நான் வச்சுட்டேன். அதுவும் நல்லா பொழைச்சிக்கிச்சு. இப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நேற்று நான் வச்சது மட்டும் இல்லாமல் வானத்துலேருந்தே அதுக்கு பிளெஸ்ஸிங் மாதிரி நிறைய தண்ணி கிடச்சிருச்சு. ஸோ என்னோடய புது வாட்டரிங் கேன்லேயும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுடுறேன். இதுவும் எல்லோ அதுவும் எல்லோ, இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. நான் ஏற்கனவே விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா கொஞ்சோண்டு விடுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்ஸ்லாம் அந்த வாட்டரிங் கேன்லாம் இல்லை இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, வேறு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இல்லைனா வேறு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ட்ரை பண்ணணும்னு பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஓகேங்களா. எப்படியும் என்னோடய டோஜோ காப்பாற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி சேலஞ்சஸ், மேலேருந்து கீழே விழுறது, தொட்டி இல்லைன்னா வேறே ஒரே அளவுக்கு போகிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மங்கீஸ் தொல்லை, அதுக்கப்புறமா எலி தொல்லை, பெருச்சாலி தொல்லை, அப்புறம் காற்றுக்கு சாயறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வரும். எல்லாத்தையும் மீறி தான் நம்ம பால்கனி கார்டன், டெரஸ் கார்டன், வீட்டில் தோட்டம், பின்னாடி தோட்டம் வைக்கிறவங்க எல்லாமே வளர்க்குறோம். எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், என்னோட கிரியேட்டிவ் கான்செப்டோட சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யூ, உங்களோட ஹரி.